மேடை நாகரிகத்துக்காக எதையோ பேசி கைத்தட்டு வாங்கிவிட்டு கலண்டு போகும் கூட்டம் இல்லை இது. உண்மையை பேசி விமர்சனத்தை வாங்கிக் கொள்ளும் கூட்டம். அதனால் சொல்கிறோம், இந்த மண்ணில் சுதந்திரத்தை பற்றி பேசாமல் எந்த மண்ணில் பேச போகிறோம்? இப்போதெல்லாம் பெரும் கூட்டங்கள் தேவையில்லை, சிறு கூட்டமே பெரும் புரட்சியை ஏற்படுத்தி விடுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இந்த மாநிலத்திலும் மண்ணிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். குயிலி என்ற ஒரு மிகப்பெரிய தியாகத்தினுடைய மண்ணாக இந்த மண் இருக்கிறது. அவர்களை பற்றி பேசாமல் எங்கே பேச போகிறோம்? இன்னும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்தின் வரலாறுகளை எடுத்தால் அங்கே சுதந்திரத்தின் ஈரம் இன்னும் பத்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஒழுக்கம் என்றால் என்ன? நல்வழியில் செல்லுதல், உண்மையை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பெரியோர்களை மதித்தல், உழைத்தல். அப்போ ஒழுக்கத்துல ஒரு பகுதி தான் உழைத்தல். ஆகவே அனைத்திற்கும் அடிப்படை ஒழுக்கம்தான். ஒரு அற்புதமான நிகழ்வு இங்கே தொடங்கி இருக்கிறது. ஒரு அருமையான ஒரு மாலை பொழுது, ஒரு அற்புதமான ஒரு வளாகம். மக்களுக்கு முன்பே மழை முந்தி கொண்டதால் மக்கள் வர மறுத்து விட்டிருக்கிறார்களே தவிர மழை நம்மளை யோகோபித்தமாக வரவேற்பு அளித்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்கிறோம். இப்போதெல்லாம் பெரும் கூட்டங்கள் தேவையில்லை, சிறு கூட்டமே பெரும் புரட்சியை ஏற்படுத்தி விடுகிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இந்த மாநிலத்திலும் மண்ணிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதுபோல இவ்வளவு மலைகளுக்கு இடையிலும் இவ்வளவு நேரம் கடந்தும் அமர்ந்திருக்கும் உங்களுக்குத்தான் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வின் மூலம் விருது பெற்ற சாதனையாளர்கள் அத்தனை பேரையும் மீண்டும் ஒரு முறை உங்கள் கரவொலியோடு நாங்கள் பாராட்டுகிறோம். சிலர் விருது பெறும்போது மட்டும் கைத்தட்டுக்கள் கையொலிகள் அதிகமாக கேட்டது. அப்படி அல்லாமல் இந்த நால்வரு பேசும்போதும் கைத்தட்டுக்கள் அதிகம் இருந்தால் நிகழ்ச்சி நன்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். நண்பர்களே, வசந்த் தொலைக்காட்சி நடத்தும் இந்த பட்டிமன்றம், சுதந்திர தின பட்டிமன்றம் என்பது அற்புதமான ஒரு தலைப்பை இயக்குனர் எங்களுக்கு அளித்திருக்கிறார். நாட்டை உயர்த்துவது ஒழுக்கமா உழைப்பா? இதை எங்கே பேச வேண்டும் என்று ஒரு அருகதை இருக்கிறதல்லவா? அதற்கான அருகதையான மண் இந்த சிவகங்கை மண் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் சொல்லுவது போல மேடை நாகரிகத்துக்காக எதையோ பேசி கைத்தட்டு வாங்கிவிட்டு கலண்டு போகும் கூட்டம் இல்லை இது. உண்மையை பேசி விமர்சனத்தை வாங்கிக் கொள்ளும் கூட்டம். அதனால் சொல்கிறோம், இந்த மண்ணில் சுதந்திரத்தை பற்றி பேசாமல் எந்த மண்ணில் பேச போகிறோம்? காரணம், ஒரு ஒழுக்கமிக்க ஒரு மிகப்பெரிய புரட்சி பேரரசு என்று நம்மெல்லாம் எப்போதும் புகழ்ந்து கொண்டிருக்கின்ற வீரநாட்சி வேலு அம்மையாரின் இந்த மண் கொடுத்திருக்கிறது. அந்த மண்ணில் சுதந்திரத்தை பற்றி பேசாமல் யாரை பேச போகும்? சின்ன மருது பெருது மருது என்று ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை கொடுத்த மண் இது. இங்கே சுதந்திரத்தை பற்றி பேசாமல் எங்கே பேச போகிறோம்? குயிலி என்ற ஒரு மிகப்பெரிய தியாகத்தினுடைய மண்ணாக இந்த மண் இருக்கிறது. அவர்களை பற்றி பேசாமல் எங்கே பேச போகிறோம்? இன்னும் சிவகங்கை மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்தின் வரலாறுகளை எடுத்தால் அங்கே சுதந்திரத்தின் ஈரம் இன்னும் பத்திரமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த மண்ணில் இந்த தலைப்பை கொடுத்த வசந்த் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய நிர்வாக இயக்குநர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மீண்டும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, எத்தனையோ தலைப்புகள் சுதந்திரத்தை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் ஒழுக்கமா உழைப்பா என்ற இந்த தலைப்பு என்பது ரொம்ப பெருமை மிக்க தலைப்பாக நான் கருதுகிறேன். ஏன்னா பெரும் கூட்டம், அது இது போராட்டம் அதெல்லாம் விடுங்க. இந்த ஒழுக்கமா உழைப்பா என்பதற்கு பேசுவதற்கு இங்கே வந்திருக்கிற நால்வர் மிகச்சிறந்த பேச்சாளர்கள். எல்லோரும் நீங்கள் அந்த பேச்சரங்கத்திலும் அல்லது பட்டிமன்ற அரங்கத்திலும் இலக்கிய கூட்டங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் எங்கேயோ ஒரு இடத்தில் இவர்கள் முகத்தை கடந்துதான் நீங்கள் போயிருக்க வேண்டுமே தவிர கடக்காமல் நீங்கள் போகவே முடியாது. காரணம், அவரவருக்கு ஒரு தொழில் இருந்தாலும் இந்த இலக்கிய பணியை தலையாய பணியாக தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற இந்த நால்வருக்கும் உங்கள் பாராட்டுக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஒழுக்கமே என்ற அணியில் பள்ளி ஆசிரியர் சவுந்தர பாண்டியன் அவர்கள்
தலைவராக பேசுகிறார். அவரை தொடர்ந்து பேராசிரியர் முனைவர் கவிதா ராஜசேகர் ஈரோட்டிலிருந்து வந்திருக்கிறார். இல்லை, உழைப்புதான் இந்த நாட்டின் உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிற பேசுவதற்காக இந்த அணியினுடைய தலைவராக முனைவர் கோபார் ரவிக்குமார் அவர்கள் பெருந்துறையிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களைத் தொடர்ந்து திருமதி நித்யபிரியா அவர்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். நாங்கள் ஐவருமே உங்களை நம்பி தான் வந்திருக்கிறோம். யாரையும் கைவிட்டுறாதீங்க. நாங்கள் கை தட்டுகிறதெல்லாம் கைவிடாமல் இருக்கிறது எங்களை நிர்ணயப்படுத்துகிறது. நண்பர்களே, இந்த பேச்சரங்கம் மிக ஆளுமையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். காரணம், பொழுதுபோக்குக்காக நகைச்சுவைக்காக எத்தனையோ மேடைகளை நாங்கள் கடந்து வந்தாலும் ஒரு நாட்டை உயர்த்துவது என்பது ஒழுக்கமா உழைப்பா என்பது இந்த தலைமுறைக்கு சென்று சேர்க்க வேண்டிய மிகச்சிறந்த கருத்தாக இருக்கிறது. எனவே உழைப்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிற பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. அதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். உங்களுடைய பேராதரவோடு முதலில் பேச அளிக்கிறோம் ஒழுக்கமே என்ற அணியின் திரு சவுந்தரபாண்டியன் அவர்களை உங்களுடைய பலத்த கரவசத்தோடு. இயற்கையினால் பெற்றெடுக்கப்பட்டு தொல்காப்பியரால் தழுவப்பட்டு வள்ளுவரால் வளர்க்கப்பட்டு கம்பரில் ஆழம் கண்டு பாரதியின் தோளில் சோம்பல் முறித்து பாரதிதாசனின் விரல்களில் விளையாடி கண்ணதாசனின் கவிதைகளிலே கவிபாடி அண்ணாவின் அடுக்குமொழியில் நடனமாடி சிவகங்கை வாழ் மக்களின் நாடி நரம்புகளில் மட்டுமல்ல உங்கள் இரத்தத்தின் ஒவ்வொரு அணுக்களிலும் உயிராய் கலந்துள்ள நம் தாய் மொழியாம் தமிழ் மொழியை முதலில் வணங்குகிறேன். நடுவர் பெருந்தகை அவர்களே, பல உருவங்களை பெற்றிருந்தால் அவர் அநேகன், பல திறமைகளை பெற்றிருந்தால் அவர் ஐயா எங்கள் சிநேகன் என்று சொல்லக்கூடிய வகையில் நடுவர் பெருந்தகை உள்ளிட்ட அவைக்கும் மழை பெய்தால் மண் ஈரமாகும், மருது பாண்டியர்களும் வேலு நாச்சியாரும் இங்கு ஆட்சி செய்ததால் சிவகங்கை மண் என்றைக்கும் வீர மண்ணாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் சிவகங்கை வாழ் மக்களுக்கும் வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்திய விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் பெருந்தகைகளே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நம் நாட்டினுடைய உயர்வுக்கு காரணம் ஒழுக்கமே என்கிற தலைப்பில் நான் சத்தியமா பேச வரலைங்க. அந்த உண்மையை நான் பேச வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நாடு என்றால் என்னங்க? நாம் தான் நாடு. தனி மனிதன், குடும்பம், சமுதாயம் இணைந்ததுதான் நாடு. நாம் முன்னேறினால் இந்த நாடு உயரும். ஒழுக்கம் என்றால் என்ன? நல்வழியில் செல்லுதல், உண்மையை பேசுதல், நேர்மையாக இருத்தல், பெரியோர்களை மதித்தல், உழைத்தல். அப்போ ஒழுக்கத்துல ஒரு பகுதி தான் உழைத்தல். ஆகவே அனைத்திற்கும் அடிப்படை ஒழுக்கம்தான். அதுவே நாட்டிற்கு உயர்வுக்கு அடித்தளமாக இருக்கிறது என்பதை என்னுடைய கருத்தாக முதலில் நான் பதிவு செய்கிறேன். அதைத்தான் ஐயன் வள்ளுவர் அழகாக சொல்லுவார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொன்னார். என்று சொன்னால் உயிரை விட பல மடங்கு மேலானது ஒழுக்கம் என்றுதான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் சவுந்தரபாண்டியன் சொல்லலைங்க, வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. வள்ளுவரை நீங்கள் நேசிப்பவர், ஆகையால் நாட்டின் உயர்வுக்கு காரணம் ஒழுக்கம் தாங்க. அது உண்மையா இருந்தா ஒரு கைத்தட்டு தரலாமே.